ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு அட்டகாசமான பீஃப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீஃப் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு 3 ஸ்டெப்பில் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான இந்த பொருள் எல்லாமே இடித்து வச்சுக்கணும். சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, ஒரு சின்ன வெங்காயம். இது எல்லாமே நம்ம கழுவி வச்ச கறியில் ஒரு சட்டியில் போட்டுக்கணும். ஏன் நான் சட்டியில் போட்டிருக்கேன்னா எனக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால. அப்புறமா இது நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போட்டுக்கணும். மிளகுத்தூள் நம்ம மிளகு வேறு இதுலேயும் சேர்க்க போகிறோம், வறுத்தும் சேர்ப்போம். இருந்தாலும் இதில் நான் சின்னதாக 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சாத்தூள், உப்பு போட்டு நம்ம நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் இதை போட்டுக்கணும். இதுக்கு மசாலா நம்ம சூடு பண்ணி தான் பொடிக்க போகிறோம், கொஞ்சம் வறுத்துக்கிட்டு. இப்போ இது விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணலாம். மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய். உங்களுக்கு இன்னும் வேணால் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். இந்த ஸ்டெப்பு ரொம்ப மெயின். இது கொஞ்சம் சூடு பண்ணி மிக்சியில் பொடிச்சிக்கலாம், இல்லை ஒரு உரலில் கூட நீங்கள் பொடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் விசில் வந்துடுச்சு. இது நான் புட்டுக்கு செஞ்சுருந்தேன். நீங்கள் பத்திரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செய்யலாம், நல்லாயிருக்கும். பீஃபில் 5-6 விதமாக செய்யலாங்க. அதில் ஒரு விதம் தான் இது. இப்போ கோகனட் ஆயில் போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் நல்லா வாசனையாக இருக்கும். எப்போவுமே பீஃப் செய்யும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். இந்த வெந்தயம் எதுக்கு போடுறோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் கறி சால்னாக்கு. அதுக்காக தான் 3 ஸ்டெப்பாக தான் நம்ம இந்த கறி குழம்பு செஞ்சுருக்குறோம். ஈஸி தான் இது செய்கிறது. இப்போ இந்த வெங்காயம் லாஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இது நம்ம செய்கிறது. இப்போ நல்லா இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டோம். மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து தான் நான் கொஞ்சமாக இதுக்கும் கூட எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா. நம்ம ஃபஸ்ட்டு நசுக்கும் போதே எல்லாமே செஞ்சு வச்சுக்கிட்டு லாஸ்ட்டாக அதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போ மிளகா, மஞ்சள், தனியா, இது 3மே தூள் இதில் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம அந்த ட்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ரோஸ்ட் பண்ணி அந்த மிளகு, சோம்பு எல்லாம், அந்த மசாலாவை இதில் சின்ன ஜாரில் போட்டு தூள் பண்ணி இதில் நல்லா இப்படி இது பண்ணிக்கணும். இப்போவே கமன்னு வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த தக்காளி லாஸ்ட்டாக போடணும். எப்போவுமே நான் என் ரெசிபீஸில் தக்காளி லாஸ்ட்டாக தான் போடுவேன். ஏன்னா அது ஃபஸ்ட்டே போட்டோம்னா அதோட எல்லாமே அப்படியே ஜூஸ் அடித்த மாதிரி ஆகிடும் அது. அதனால தான் இப்போ அந்த கறியை எடுத்து இதில் கொட்டிக்கணும். அந்த கறி கூட வெந்திருக்கிறது எல்லாம் மசாலா போட்டு வேக வச்சதுனால நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ அந்த குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுவும் இதில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு கிரேவி. நீங்கள் பரோட்டா, பத்திரி இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு கூட சேர்த்துக்கலாம். இருந்தாலுமே இந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டிஷ்ஷுக்கு தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போது நல்லா கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சம் சிம் பண்ணி வச்சதும் அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு மூடி வச்சிட்டோம் ஒரு 2 நிமிஷம். பார்த்திங்களா, செம்மையான பீஃப் கறி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. சுட சுட பரோட்டா, புட்டு இது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.